இப்பெல்லாம் பாதுகாப்பாளர்கள் புடைசூழதான் வருகிறார் விஷால். எப்போது நடிகர் சங்கத்தை கைப்பற்ற களம் இறங்கினாரோ அப்போதிலிருந்தே தொடரும் மிரட்டல்கள் தான். ஆனா அப்போதெல்லாம் பாதுகாப்புக்கு தன்னை சுற்றி ஆள் வைத்துக் கொள்ள விரும்பாத விஷால் இப்போது மட்டும் ஜின் பாய்ஸ்களை துணைக்கு வைத்துக் கொள்வது ஏன்? யாரெல்லாம் அவரை மிரட்டுகிறார்கள்? போலீஸ் பாதுகாப்பை கேட்டு பெறலாமே என்கிற ஏராளமான கேள்விகள் இருந்தாலும் விஷால் அஞ்சும் தற்போதைய த்ரெட்டன் அந்த இனிஷியல் நடிகர் தான் என்கிறது வட்டாரம். இவ்வளவு கலவரங்கள் தன்னை சுற்றி இருந்தாலும் சில பல அதிரடிகளை அரங்கேற்றுவதில் எப்போதும் கிங் நம்ம விஷால் தான். இப்போது அவர் வைத்திருக்கும் கோரிக்கை மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல ஆட்டோக்களையும் அனுமதிக்க வேண்டும் என்பதே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு ஆட்டோவில் பயணம் செய்தாராம் விஷால். அண்ணே, படம் எல்லாம் பாத்தீங்களா, எது நல்லா இருக்கு என்று லேசு பாசாக பேச்சு கொடுத்தவருக்கு ஷாக்கு. எங்க சார் படம் பார்க்க முடியுது? முன்னெல்லாம் நம்ம ஆட்டோவில் சவாரிக்கு வரவங்க எந்த படம் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க, நானும் சொல்வேன், அவங்களும் நம்பி குடும்பத்தோட போவாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா எங்க ஆட்டோவை எந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்குள்ளேயும் அனுமதிக்கிறது இல்ல, நாங்களும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது விட்டுட்டோம் அப்படின்னாராம். பேரதிர்ச்சிக்குள்ளான விஷால் கத்தி சண்டை படம் வெளியாகும் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்களில் ஆட்டோக்களை அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார். வழக்கம் போல போராட்டத்திற்கு பின்புதான் பூ பூக்குமோ என்னமோ.